இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகளோட பார்ட் 2 வீடியோ இது. பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அதில் 3 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அதே தொடர்ச்சி தான் இங்கேயும். ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து கடந்த காலத்தின் தொடர்ச்சியாக வந்தது. ஃபஸ்ட் ஆக்ட் 1773 போட்ட ரெகுலேட்டர் ஆக்ட் தான். அது வந்து கிழக்கிந்தியன் கம்பெனிக்கு எதிராக போடப்பட்டிருந்தாலும் நம்ம இந்தியாவில் வரும்போது 1861 போடப்பட்ட இந்தியன் கவுன்சில் ஆக்ட் தான் மெயினானது. அந்த ஆக்டை வந்து மேலும் மேலும் மெருகேற்றி 1990 போட்டப்பட்ட இந்தியன் அரசு சட்டம் தான். அதே சட்டம் 1935 இன்னும் திருத்தம் செஞ்சுருப்பாங்க. அதோட ஒரு வடிவம் வந்தது தான் 1950 நம்ம முழுமையாக்கப்பட்ட இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த புத்தகம் வந்த பிறகு இதை எப்படி திருத்தங்கள் மேற்கொள்ளலான்னு பார்க்கும்போது தான் நெகிழும் மற்றும் நெகிழத்தன்மையுடைய அரசியலமைப்பாக கருதப்படுகிறது. இதில் திருத்தங்கள் மேற்கொள்றதுக்கு ஃபஸ்ட்டு நெகிழும் தன்மைனா இதில் வந்து சாதாரண பெரும்பான்மைகள் மட்டும் வச்சு நம்ம ஒரு சட்டத்தை திருத்தம் மேற்கொள்ளப்படலாம். இது எந்தெந்த நாடெல்லாம் பின்பற்றுதுன்னா ஃபின்லாந்து இல்லை இங்கிலாந்து இல்லை நியூசிலாந்து இல்லை இட்டாலி பின்பற்றுது. அதே நெகிழாத்தன்மைனா ஒன்றும் கிடையாது, சிறப்பு பெரும்பான்மை இருக்கணும் மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல்கள் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் மெஜாரிட்டியான மாநிலங்கள் எல்லாமே ஒப்புதல் கொடுத்துருக்கணும். அப்படி யுஎஸ்ஏ வந்து இதை பின்பற்றி வருகிறது. இப்படி சட்டங்கள் மாற்றும் போது இங்கே வாழ்கிற மக்களுக்கு எப்படி குடியுரிமை கிடைக்குது அப்படி எடுக்கும் பட்சத்தில் இந்தியாவில் வந்து ஒற்றை குடியுரிமை பின்பற்றுறாங்க. அன்றைக்கி இன்னொரு குடியுரிமை இருக்குது, இரட்டை குடியுரிமை. அந்த குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ஒரு நாட்டிலையும் அல்லது அந்த மாநிலத்துக்கான குடியுரிமை ரெண்டுமே பெற்றிருப்பாங்க. அது வந்து யுஎஸ்ஏவும் சுவிட்சர்லாந்தும் பின்பற்றி வருகிறது. அதே நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா அது ஒற்றை குடியுரிமையை தான் பின்பற்றுது. ஏன்னா இங்கிலாந்து வழி அரசியலமைப்பு உருவாக்குறதுனால பிரான்ஸ் இதில் அடங்குது. இப்போ இந்தியாவில் கூட இரட்டை குடியுரிமை வழக்கத்தில் இருந்திருக்கு. ஏன்னா சரத் 370 படி ஜம்மு காஷ்மீரில் வந்து சிறப்பு அந்தஸ்து இருக்கிற காலகட்டத்தில் இரட்டை குடியுரிமை இருந்தது. அதை நம்ம 2019 8ஆம் மாதம் 5ஆம் தேதி சிறப்பு அந்தஸ்தை நீக்கப்பட்ட பிறகு அது இந்தியாவோட இணைக்கப்பட்டு ஒற்றை குடியுரிமையாக ஆக்கப்பட்ட இந்தியாவை வளம் வருகிறது. அப்படி இந்த குடியுரிமையை பற்றிய சில ஒரு வீடியோவை முழுமையாக எடுக்கலாம். ஏன்னா எந்தெந்த மக்களுக்கு எப்படி குடியுரிமை பெறும், வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு எப்படி குடியுரிமை வந்து இந்தியாவில் பெறுவாங்க அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு நீங்கள் கீழே குடியுரிமைன்னு என்று கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை முழுமையாக பார்த்துடலாம். தேங்க்யூ.